ஹே ஆல் எல்லாருக்கும் வணக்கம், குட் மார்னிங். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சாப்டர் வந்து நெக்ஸ்ட் யூனிட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். தட் இஸ் ஜெனட்டிக்ஸ் அண்ட் எவால்யூஷன். ஸோ ஜெனட்டிக்ஸ் அண்ட் எவால்யூஷனில் வந்து the first chapter that we are going to see is about the principles of inheritance and variation. So let me enter into the screen page. So first topic பார்க்கலாமா? Okay. ஃபர்ஸ்ட் பேஜ் இஸ் நம்ம என்னென்ன கான்செப்ட்ஸ் வந்து இதில் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெண்டல்ஸ் லா ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் ஒன் ஜீன், இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் டூ ஜீன்ஸ் அண்ட் செக்ஸ் டிட்டர்மினேஷன், மியூட்டேஷன் அண்ட் ஜெனடிக் டிஸார்டர்ஸ். ஸோ நம்ம வந்து இப்போது சாப்டர் வைஸாக பார்க்கும்போது அலாங் வித் ப்ரீவியஸ் இயரில் எந்தெந்த டாபிக்ஸ்லேருந்து இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்ட்டு ஒரு சைட் பை சைட் ஒரு லுக் பார்த்துட்டே வந்துடுவோம், ஒரு கிளான்ஸ். ஓகே, இப்போது இன்ட்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். Here the introduction, let me show first and the principles of inheritance and variation. First we have to know the terms. Inheritance na enna, variation na enna நம்ம தெரிஞ்சுக்கணும். Inheritance na இப்போ ஒரு சில கேரக்டர்ஸ்லாம் இருக்குன்னா, characters which passes from one generation to another generation, அதுதான் inheritance. ஓகேவா? from one generation to another generationக்கு அந்த கேரக்டர்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, அந்த டேர்ம் which is called inheritance. and variation இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். வேரியேஷன்னா இப்போது ஒரு ஜென்ரேஷன்லேருந்து இன்னொரு ஜென்ரேஷனுக்கு போகும்போது அந்த இடத்துல வந்து ஏதோ ஒரு வேரியேஷன். இப்போது என்னுடைய அம்மா இருக்காங்கன்னா, நான் இருக்கேன்னா, we have some ஏதோ ஒரு சிமிலர் கேரக்டர்ஸ் இருக்கும். பட் அவங்க ஃபேஸ் என்னுடைய ஃபேஸ் சேமாக இருக்கா இல்லைங்களா? ஸோ தட் இஸ் வேரியேஷன். ஓகேவா? மோஸ்ட்லி வேரியேஷன் கேன் அக்கர் டியூ டு த செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். ஸோ ஏதோ ஒன்று இருக்குது ஜெனட்டிக்ஸ். ஒரு ஜென்ரேஷன்லேருந்து இன்னொரு ஜென்ரேஷன், இப்போ ஒரு பிளான்ட் மாதிரி இன்னொரு பிளான்ட் எதுக்காக இருக்குது அப்படின்னா, டியூ டு த ஜீன்ஸ். ஸோ the branch of biology is known as, which deals with genes, is called genetics. So okay, and this is the introduction concept. And here we are going to see about the Mendel's law of inheritance. This is the most important concept, recently asked previous questions. Most of the questions were from this topic. Mendel's hybridization of the garden peas. இந்த இயர் நோட் பண்ணிக்கோங்க. இயர் இது வரைக்கும் கேட்டதில்லை, பட் they might. ஸோ ஓகேவா? இதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து டாமினன்ட் ரைட்ஸ் அண்ட் ரெசஸ் தேவர் கிவன் அஸ் அ கம்ப்ளீட் தியரி. ஸோ நம்ம வந்து இங்கே வந்து டயக்ராம் வைஸாக பார்த்துட்டு போகலாம். டாமினன்ட் ரைட் அண்ட் ரெசசிவ் ரைட். டாமினன்ட் ரைட்னா அதுதான் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக இருக்கும். ரெசசிவ் ரைட்னா அது வந்து பின்னாடி செகண்ட் ப்ரிஃபரன்ஸாக இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து மொத்தம் செவன் வெரைட்டிஸ், 7 ட்ரைட்ஸ் பார்த்துருக்காங்க. seed shape, seed color, flower color, pod shape, pod color, flower position, almost and stem height. 7 traits பார்த்துருக்காங்க. This is an important neat question. So I'm not going to read all the paragraph and explain you. I'm just going to explain only about the concepts. Okay, so okay, இங்கே வந்து let me erase this. and seed shape, dominant traitலாம் இந்த சைட் கொடுத்துருக்காங்க. round shape is the dominant one. இங்கே round shape and wrinkle one is a recessive. Yellow color is dominant, green color is a recessive trait. Violet color, white color, full constricted, green and yellow. Stem height வந்து tall and rough. ஃப்ளவரோட பொசிஷன் வந்து ஆக்சியல் அண்ட் டெர்மினல். ஆக்சியல்னால் இந்த மாதிரி சைடில் வளருது, டெர்மினல்னால் அந்த எட்ஜஸில் வளர்றது. ஓகேவா? திஸ் இஸ் அ டாமினன்ட் ட்ரைட் அண்ட் ரெசசிவ் ட்ரைட். ஸோ இந்த மாதிரி கேரக்டர்ஸ் 7 ட்ரைட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. திஸ் இஸ் த இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் நெவர் ஆஸ்க்ட் இன் நீட். ஸோ ஓகேவா? தேவர் எக்ஸிபிட்டட் த கேரக்டர்ஸ். அண்ட் மெண்டல் வந்து he's conducting an experiment further. next page la explain பண்றேன். and these are the characters as we explained here. in the 7 characters என்னென்னு பார்த்துக்கோங்க. stem height, flower உடைய position, flower உடைய color, pod shape, pod color, seed shape, seed color. this is a very important thing. so இங்கே வந்து diagramly they were a representation. and in the process, removal of anther is called emasculation and transfer of pollen is pollination. okay va? so in the parts, carpels, stamen, anther, stigma and petal. all we know general biology, basic biology கரெக்டாக
பெட்டல்ஸ் மீன்ஸ் இந்த இதழ்கள் தான் பெட்டல்ஸ். ஸ்டிக்மா இஸ் அ ஃபீமேல் பார்ட் ஆஃப் த ஃப்ளவர். ஸ்டாமன் இஸ் இந்த லைன் மாதிரி இருக்கு இல்லையா, அது ஸ்டாமன். அண்ட் மேலே இருக்கிறது ஆந்தர், இந்த கார்பல்ஸ். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் அ ஜென்ரல் திங். அண்ட் ஸோ மெண்டல் வந்து 7 traits யூஸ் பண்ணியிருக்காங்க. பி கார்டன் பி பிளான்ட்டில் தான் அவங்க வந்து கேரக்டர் அவங்க கல்ச்சர் பண்ணுறதுக்கு அவங்களோட எக்ஸ்பெரிமெண்ட்க்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் ஒன் ஜீன், இது வந்து இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் ஒன்லி ஒன் ஜீன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து he collected the seeds and produced as a result and grow them into green plants as a first hybrid generation. உங்களுக்கு இந்த தியரி ஃபுல்லாக நான் படித்து காட்டுறதை விட இந்த டயக்ராம் வச்சு I'll explain you. ஆல்மோஸ்ட் 2 topics வந்து will complete easily. This generation is called a filial generation அப்படின்ட்டு ஒரு ஹைலைட்டாக கொடுத்துருக்காங்க. கரெக்டாக the F1 generation இங்கே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். the F1 generation which is called as a filial generation அப்படின்னு சொல்லுவாங்க. filial generation. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து parental. அவங்க வந்து 2 plants எடுத்துக்கிறாங்க. I'll explain all those topics with the diagrammatic representation. இதில் கம்ப்ளீட்டாக அப்ளிகேஷன் பேஸ்டு கொஷின்ஸ் தான் இந்த யூனிட்டில் இருக்கும். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டால் பிளான்ட் எடுத்துக்கிறாங்க, ஒரு ட்ராஃப்ட் பிளான்ட் எடுத்துருக்காங்க. டால் பிளான்ட்னா டாலாக இருக்குது, ட்ராஃப்ட்னா கொஞ்சம் கொல்லமாக இருக்கிற பிளான்ட், ரெண்டுத்தையும் க்ராஸ் பண்ணுறாங்க. ஸோ ஆனால் F1 ஜென்ரேஷன் ஃபிலியல் ஜென்ரேஷன் சொன்னால அதில் வந்து 2 பிளான்ட்டுமே டாலாக தான் வந்திருக்கு. ஓகேவா? ஆக்சுவலாக என்ன கான்செப்ட்னா இது ரெண்டுமே டாமினன்ட், இது வந்து ரெசசிவ். இந்த ரெண்டும் மிக்ஸ் ஆகி தான் டாலாக வந்திருக்கு நம்மளுக்கு. ஓகேவா? I'll explain you this இன் டீட்டெயில். பின்னாடி வந்து பண்ணட் ஸ்கொயர் அப்படின்ட்டு இந்த கொஷின் வந்து நீட் 2020லையும் கேட்டிருக்காங்க. ஸோ டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறமா மறுபடியும் இந்த டால் பிளான்ட்டை ரெண்டுத்தையும் க்ராஸ் பண்ணால் you'll get இந்த 3 டால் பிளான்ட்ஸ் அண்ட் ஒரு ட்ராஃப்ட் பிளான்ட். இதில் இருந்து என்ன தெரியுதுன்னா, from this we can conclude. ஸோ ஃபஸ்ட் ஜென்ரேஷனில் ஒரு டால் பிளான்ட் இருக்குது, ஒரு ட்ராஃப்ட் பிளான்ட் இருக்குது. ஆனால் செகண்ட், அதாவது ஃபஸ்ட் ஜென்ரேஷன் வரும்போது ரெண்டுமே டால் பிளான்ட்ஸ் கிடச்சிருக்கு. நம்ம அப்போ என்ன நினைக்கிறது, இந்த ட்ராஃப்ட் பிளான்ட் வந்து மறைஞ்சே போச்சா அப்படின்னு நினைக்கிறது. வேறு என்ன நினைக்கிறது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த சேம் டால் பிளான்ட்ஸை வந்து மறுபடியும் செல்ஃப் பாலினேஷன், அந்த டால் பிளான்ட் இந்த சைடு ஒரு டால் பிளான்ட், இந்த சைடு ஒரு டால் பிளான்ட் ரெண்டுத்தையும் க்ராஸ் பண்ணி பார்க்கும்போது F2 ஜென்ரேஷனில் 3 டால் பிளான்ட் கிடச்சிருக்கு, ஒரு ட்ராஃப்ட் பிளான்ட் கிடச்சிருக்கு. ஸோ இதனால் நம்ம வாட் வி கன்க்ளூட் இஸ் ஜீன்ஸ் வந்து அந்த பிளான்ட்குள்ளே அப்படியே இருக்குது. ஒரு ஸ்பெசிஃபிக் கண்டிஷனில் தான் அந்த கண்டிஷன் வந்து எக்ஸிபிட் ஆகும். இப்போ வந்து இங்கே ட்ராஃப்ட் பிளான்ட் இருக்குது, அதை தாண்டி இங்கே தான் ட்ராஃப்ட் பிளான்ட் இருக்குது. கரெக்டாக? ஸோ இது வந்து இந்த ட்ராஃப்ட் பிளான்ட்டான ஜீன் வந்து அந்த பிளான்ட்டில் இருக்குது, பட் ஒரு சில பர்டிகுலர் கண்டிஷன்ஸில் தான் அது வந்து வெளியில் எக்ஸிபிட் ஆகிருக்கு. கரெக்டாக? ஸோ திஸ் இஸ் த கான்செப்ட். ஸோ அதுக்கு முன்னாடி யூ ஹேவ் டு நோ ஜீன்ஸ் அப்படின்ற கான்செப்டை அவங்க இந்த காலகட்டத்தில் தான் கொண்டு வராங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு ட்ராஃப்ட் பிளான்ட் இருக்குது, மறுபடியும் செகண்ட் ஜென்ரேஷனில் ஒரு ட்ராஃப்ட் பிளான்ட் இருக்குது. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜீன்ஸ் வேர் ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் ஒன் ஜென்ரேஷன் டு அனதர் ஜென்ரேஷன். ஸோ இந்த டைமில் தான் ஜீன்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்டை கொண்டு வராங்க. அலிலீஸ் அப்படின்னா ஒரு டாமினன்ட் ட்ரைட் அண்ட் ஒரு ரெசசிவ் ட்ரைட். டாமினன்ட்னா இப்போ டால் பிளான்ட் வந்து டாமினன்ட் வச்சுக்கிட்டிங்கன்னா, ஷார்ட் பிளான்ட் இஸ் அ ரெசசிவ் ஒன். ஓகேவா? இந்த கான்ட்ராஸ்டிங் ட்ரைட்ஸ், டாமினன்ட் அண்ட் ரெசசிவ் ட்ரைட் ரெண்டுமே இருக்கிறது தான் வந்து அலிலீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஓகே, அண்ட் they were given here homozygous and heterozygous. இப்போ வந்து டால்னு இருக்குது, we can represent as capital T அப்படின்னு சொல்லலாம். ட்ராஃப்ட்குள்ளே பிளான்ட் இருக்குது, ஸோ we can small t denote we can tell. okay, that is the thing they were mentioned here. Homozygous means சேமாக இருக்கா, இதுவும் சேமாக இருக்குது, இதுவும் சேமாக இருக்குது, homozygous. பட் டி அப்படின்ட்டு இது வேறு. கரெக்டாக? ஸோ we can denote it as heterozygous அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ note all these points. I'm just explaining the concept which is most necessary. ஸோ டால் கேரக்டரும் இருக்குது, ட்ராஃப்ட் கேரக்டரும் இருக்குது. These both are homozygous and TT is heterozygous. அதுக்கு முன்னாடி we have to know the concept. What is genotype and what is phenotype? Genotypeனா the characters which are changed in the genetic material. ஜீன்ஸில் ஏதாவது மாற்றங்கள் இருந்து இருக்கிறது வந்து
ஜீனோடைப். அந்த ஜீன்ஸில் மாடிஃபிகேஷன் நம்ம எப்படி பார்ப்போம்னா, இப்போது டிடி பிளான்ட் இருக்குது, இது ரெண்டுத்தையும் க்ராஸ் பண்ணும்போது நம்மளுக்கு டிடி கிடைக்கும். ஸோ மறுபடியும் ஸ்மால் டி இந்த மாதிரி கிடைக்கும் இல்லைங்களா. ஸோ இந்த டேர்ம்ஸ் வச்சு டினோட் பண்ண இல்லைங்களா. ஸோ இதுதான் ஜீனோடைப்பிக் கேரக்டர்ஸ். அண்ட் இந்த ஃபீனோடைப்பிக் கேரக்டர்ஸ்னால் ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ். இப்போது இந்த பிளான்ட் வந்து 2 டாலாக இருக்குது, பட் இந்த பிளான்ட் 3 டாலாக இருக்குது, ஒன்று வந்து ஷார்ட்டாக இருக்குது. இந்த மாதிரி ஃபிசிக்கலாக நம்மளால் கண்ணால் பார்க்க முடியுதுல்ல. ஸோ திஸ் இஸ் த ஒன் கால்டு ஃபீனோடைப்பிக். ஓகேவா. ஃபீனோடைப் இஸ் ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ், ஜீனோடைப் இஸ் ஜீன்ஸ் பேஸ்டு. ஓகே. ஸோ டாமினன்ட் ட்ரைட் அண்ட் ரெசசிவ் ட்ரைட்னா என்னன்னு நம்மளுக்கு தெரியும். அண்ட் திஸ் இஸ் த ஜென்ரல் திங் தே வேர் கிவன். அண்ட் நெக்ஸ்ட் பேஜ் we go to move. ஸோ மெண்டல் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க மோனோ ஹைப்ரிட் கிராஸ். பீ பிளான்ட்டில் மட்டும்தான் ஹி எக்ஸ்பிளைன்ட் மோனோ ஹைப்ரிட் கிராஸ். ஓகேவா. மோனோ ஹைப்ரிட் கிராஸ். ஸோ தே வேர் கிவன் த பண்ணட் ஸ்கொயர். ஸோ ஆஸ் ஐ செட் ஹியர் டிடி அப்படின்றது ஒரு ஹெட்ரோசைகஸ். ஸோ இது வந்து நம்ம ஈஸியாக இந்த பண்ணட் ஸ்கொயர், ஆக்சுவலாக பண்ணட் ஸ்கொயர் ரிலேட்டட் கொஷின்ஸ் வந்து நிறைய கேட்குறாங்க. ஸோ பண்ணட் ஸ்கொயர், ஓகே, பண்ணட் ஸ்கொயரை க்ராஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து we can identify the genotypic ratio and the phenotypic ratio. Actually this is also the important topic. Tall, dwarf, phenotypic ratio வந்து as I said earlier physical appearance, but genotypic ratio வந்து that is இந்த TT வேல்யூ சொன்னோம் இல்லைங்களா. ஸோ that is phenotypic ratio. physical appearance நம்ம என்ன பார்த்தோங்க முன்னாடி. வெயிட், I'll show you. phenotypic ratio ஃபிசிக்கலாக சேஞ்சஸ் இருக்குது கரெக்டாக. இதில் வந்து 3 டாலாக இருக்குது, 1 ட்ராஃபாக இருக்குது. ஸோ phenotypic ratio 3:1. 3:1 ஃபிசிக்கல் சேஞ்சஸ், பிகாஸ் டாலாக இருக்குது ஒன்று, ட்ராஃபாக இருக்குது ஒன்று. ஸோ 3:1 ஃபிசிக்கல் சேஞ்சஸ். இப்போது நம்மளுக்கு ஜெனட்டிக் வேரியேஷன் தான் நம்மளுக்கு வந்து நம்ம இந்த டிடி வேல்யூஸை வச்சு டினோட் பண்ண போகிறோம். ஸோ how we denote it is F1 ஜென்ரேஷன் அண்ட் F2 ஜென்ரேஷன் அப்படின்ட்டு எடுத்துப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து let me show you, I'll explain here. ஃபஸ்ட்டு வந்து ஒரு டால் பிளான்ட் எடுத்திருக்காங்க, அதுக்கப்புறமா ஒரு ட்ராஃப் பிளான்ட் எடுத்திருக்காங்க. ஸோ இதை வந்து அப்படியே க்ராஸ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட் இது சேம் ஆல் வி டிட் அப்படின்ட்டு. இப்போ வந்து இந்த டால் பிளான்ட் டிடியாக வருமா. நெக்ஸ்ட் த கேரக்டர் டிடி, நெக்ஸ்ட் த கேரக்டர் டிடி அண்ட் நெக்ஸ்ட் த கேரக்டர் டிடி. ஓகேவா. இப்போது இது ஃபஸ்ட் ஜென்ரேஷன், F1 ஜென்ரேஷன். ஸோ இப்போ வந்து இங்கே எல்லாமே சிமிலராக இருக்குது. ஸோ அதில் வந்து எனி 2 எடுத்து நம்ம அதை வந்து we are going to make it as a self pollination. ஸோ என்னென்னது டி phenotypic ratio நம்ம கண்டுபிடிச்சோம். இப்போ we are going to about a genotypic ratio. phenotypic ratio as I said here for physical appearanceக்காக அப்படின்னு சொன்னோம். சரியா. இப்போ இது நம்ம அப்படியே போட்டுகிட்டே போகலாம். அண்ட் தென் இது T2 and this 2 we can simply as TT and இது 2 TT. see இதில் வந்து இது 2 இருக்கா. let me change the color. இது 2 இருக்குது கரெக்டாக, இது 1 இருக்குது. ஸோ 1:2:1. this is your genotypic ratio. இப்படி தான் இந்த ரேஷியோஸ்லாம் கண்டுபிடிப்பாங்க. F1 and F2 generation by the Punnett square method. This is the question they were asked and they were simply represented by a formula. In the, as I said earlier, the phenotypic ratio and genotypic ratio 1:2:1. The genotypic ratio என்ன பார்த்தோம் 1:2:1 out of 4 plants. so 1/4, 2/4, 1/4. இது கேன்சல் பண்ணால் 1/2. so that is the thing they were given as a 1/4 TT, 1/2 TT and next one வந்து 1/4 TT. all these things இது எல்லாமே நம்ம மேலே இங்கே பார்த்து தான் they were given. ஓகே, நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். it may feel difficult. so
இந்த 3 இருக்குது, இந்த 3 ட்ரைட்ஸு 1:2:1 அப்படின்ட்டு சப்போஸ் புரியலன்னா வீடியோ வந்து மறுபடியும் ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள், டெஃபினட்டாக புரியும். ஸோ T:, இந்த கேபிட்டல் T ஒரு செமி டிராஃப், அதுக்கப்புறமா ஒரு ஸ்மால் டி, அந்த கேரக்டர்ஸை they were given out of மொத்தம் 4 பிளான்ட் கரெக்டாக. ஸோ இங்கே எவ்வளோ இருக்குது 1/4, 4 பிளான்ட் மொத்தம் is to இது என்ன டிடி கரெக்டாக. இது என்ன நெக்ஸ்ட் வந்து 2/4, அது என்ன டிடி கரெக்டாக. இது என்ன 1/4 கரெக்டாக. இது என்ன ஸ்மால் டி கரெக்டாக. இது வந்து டிவைட் பண்ண 1/2. ஸோ we can write as a 1/4 capital T, 1/2 capital T small t, 1/4 small t small t. So this is the concept, simple concept. இதில் வந்து அதுக்கப்புறமா they were given one formula. ஓகேவா. to prove this they were given someone mathematical ratio about இந்த formula ax plus by square. இந்த formula வச்சு substitute பண்ணால் you'll get this answer. சரி நான் போட்டு காட்டுறேன். ax plus by whole square. ஓகே, what they are taking 1/2 t plus 1/2 t whole square. this is the formula they were expressing. ஸோ இதை வந்து ஸ்கொயர் அப்படின்றதால இதை 2 times இதை எடுத்து மறுபடியும் இன்னொரு தடவை ரைட் பண்ணி அதை நம்ம மல்டிப்ளிகேஷன் பண்ணோன்னா யூ வில் கெட் திஸ் ஆன்சர். ஓகே, Mendel crossed the here let me rough this. Mendel crossed the tall plant from F2 generation with a draft plant. This is he called a test cross. Test cross na என்னன்னு கேட்கலாம். there may be a chances. Mendel crossed the tall plant. இப்போது இங்கே வந்து F2 ஜென்ரேஷன் பார்த்தோம் இல்லைங்களா. F2 ஜென்ரேஷனில் இருக்கிற டால் பிளான்ட் இருக்குது இல்லைங்களா. இங்கே F2 ஜென்ரேஷனில் இருக்கிற டால் பிளான்ட் வந்து which is a crossed with ஒரு டிராஃப்ட் பிளான்ட் கூட க்ராஸ் பண்ணும்போது the cross is called a test cross அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கான்செப்ட் இங்கே இருக்கிற டெஸ்ட் cross. ஓகே, ஸோ இந்த பண்ணட் ஸ்கொயர் மூலிமா ஈஸிலி யூ கேன் ஐடென்டிஃபை த phenotypic ratio and genotypic ratio. ஸோ இப்போ சொல்லுங்கள், phenotypic ratio மொத்தமே 3 டால் பிளான்ட் அண்ட் ஒரு டிராஃப்ட் பிளான்ட். ஸோ phenotypic ratio of the pea plant is 3:1 and genotypic ratio is 1:2:1. அதோடைய ரீசன்ஸ் வந்து நான் மேலே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு சப்போஸ் புரியலன்னா திருப்பி மறுபடியும் வீடியோவை ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள். அண்ட் இங்கே வந்து same the thing they were given for homozygous recessive plants, that is plant white plant or violet flower or white flower க்கு கொடுத்துருக்காங்க. the same thing as such we explained here. இது வந்து recessive, இது இந்த கலர் வந்து dominant. அங்கே எப்படி டால் டிராஃப்ட் பார்த்தோமோ இங்கே அதே மாதிரி தான் violet and white. so what we seen there அப்படின்னு பார்த்தீங்கன்னா, half of the flowers unknown flower is heterozygous, unknown flower is homozygous dominant. interpretation they were given. so same அதே மாதிரி தான் when we cross we'll get all these things. ஆக்சுவலாக என்ன கான்செப்ட்னா let me show you. ஃபர்ஸ்ட் வந்து ஸ்மால் டபிள்யூவில் இருக்கிறது எல்லாமே ரெசசிவ், கேபிட்டல் டபிள்யூவாக இருக்கிறது டாமினண்ட். ஓகே, ரெண்டுமே மிக்ஸ் ஆகி வர்றது வந்து வயலட் கலர், அதுவும் டாமினண்ட் ஸ்ட்ரெயிட்டில் தான் வரும். ஓகே, they were crossing the thing. I'll explain you. small w which is crossed with capital W, okay. the dominant one which characters for capital W as well as a small w. so பார்க்கலாமா. small w capital W and this small w capital W and this small w capital W and this small w capital W. as we seen there
F1 ஜென்ரேஷனில் நம்ம எப்படி வந்து டி கேபிட்டல் டி ஒன்று ஸ்மால் டி பார்த்தோமோ அதே மாதிரி தான் ஸ்மால் டபிள்யூ கேபிட்டல் டபிள்யூ. ஸோ திஸ் இஸ் த கேரக்டர் தட் இஸ் இந்த மாதிரி கண்டிஷனில் டாமினன்ட் கேரக்டர் மட்டும்தான் பேசும். அங்கே எப்படி கேபிட்டல் டி ஸ்மால் டி வந்து டால் பிளான்ட்டை ரெப்ரசன்ட் பண்ணிச்சோ ஸோ இங்கே அதே மாதிரி ஸ்மால் டபிள்யூ கேபிட்டல் டபிள்யூ வந்து வயலட் கலர் விச் இஸ் அ டாமினன்ட். ஸோ அதை தான் ரெப்ரசன்ட் பண்ணோம். ஸோ ஓகேவா, இப்போது இங்கே பார்க்கலாமாங்க, ஸ்மால் டபிள்யூ வித் கிராசிங். ஸோ அங்கே F2 ஜென்ரேஷன் என்ன பண்ணியிருக்காங்கன்ட்டு ஒரு கிளான்ஸ் பார்க்கலாமா. ஸோ F2 ஜென்ரேஷன் ஸோ அதையே திருப்பி க்ராஸ் பண்ணியிருக்காங்க கரெக்டாக, டிடி அப்படின்ட்டு தேர் கிராஸ்டு. They were crossed with such generation. ஸோ இதில் வந்து we are getting 2 dominant traits and 2 recessive traits. இவ்வளோ தான் கான்செப்ட்ஸ். ஓகேவா, இதில் வந்து violet is a dominant color and white is a recessive trait. ஸோ ஓகேவா, and based on the observations of the monohybrid cross, Mendel proposed 2 rules. மெண்டல் வந்து who proposed based on the monohybrid cross. இது வந்து monohybrid cross மட்டும்தான். மெண்டல் proposed 2 laws, that is principles of inheritance, that is law of inheritance, principles or law of inheritance from one generation இன்னொரு ஜென்ரேஷன் கேரக்டர்ஸ் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்ட்டு வந்து 2 ரூல்ஸ் 2 லா மூலமாக சொல்லியிருக்காங்க. தட் இஸ் லா ஆஃப் டாமினன்ஸ் அண்ட் லா ஆஃப் செக்ரிகேஷன். டாமினன்ஸ்னால் டாமினன்ட் அண்ட் ரெசசிவ், செக்ரிகேஷன்னா சேர்றது. ஓகேவா, லா ஆஃப் டாமினன்ஸ் அண்ட் லா ஆஃப் செக்ரிகேஷன், தீஸ் 2 ஆர் த லாஸ். ஸோ இந்த லாஸ் வந்து which explains the Mendel P-plant traits, டாமினன்ட் அண்ட் ரெசசிவ். இதை ஃபுல்லாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணது வந்து இந்த 2 லாஸ், தட் இஸ் லா ஆஃப் டாமினன்ஸ் and law of segregation. Law of dominance na is they are controlled by certain units called factors. The law of dominance is used to explain the parental characters in monohybrid cross. Parental ode characters, parent ரெண்டுத்தையும் cross பண்ணோம்னா will get this, right? So what we discussed is let me show you, I'll explain you. ஒரு டால் அண்ட் ஒரு ட்ராஃப்ட் பிளான்ட்டை க்ராஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு எல்லாமே டால் பிளான்ஸாக வந்தது. மறுபடியும் அதை செல்ஃப் பாலினேஷன் பண்ணும்போது 3 டால் பிளான்ட் அண்ட் ஒரு ட்ராஃப்ட் பிளான்ட் கிடச்சிது. கரெக்டாக அதே கான்செப்ட் தான் ஒரு டால் அண்ட் ட்ராஃப்ட் பிளான்ட்டை வந்து இது வந்து ஜீனோடைப்பிக் ரேஷியோ கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு டால் அண்ட் ட்ராஃப்ட் பிளான்ட்டை க்ராஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு வந்து எல்லாமே டால் பிளான்ட்டாக இருந்தது. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து ஜீனோடைப்பிக் ரேஷியோ ஆக்சுவலாக மூணு பிளான்ட் வந்து நம்ம பார்த்தோம் இங்கே. கரெக்டாக 3, அதாவது 3 டால் பிளான்ட் பார்த்தோம், ஒரு ட்ராஃப்ட் பிளான்ட் பார்த்தோம். ஃபினோடைப்பிக் ரேஷியோ 3:1 அப்படின்னு சொல்லிட்டோம். பட் இதோடைய ஜீன் உள்ளே போய் பார்க்கும்போது கம்ப்ளீட் டிடி அப்படின்றது அதில் வந்து எந்த ஒரு ட்ராஃப்ட் பிளான்ட்கான கேரக்டருமே கிடையாது. ஆனால் இதில் வந்து ட்ராஃப்ட் பிளான் கேரக்டர் இருக்குது, இதுலேயும் ட்ராஃப்ட் பிளான் கேரக்டர் இருக்குது. ஸோ ஃபர்தராக அதை இன்னும் நம்ம க்ராஸ் பண்ணோம்னா டெஃபினெட்லி வில் கெட் த ட்ராஃப்ட் பிளான் ட்ரேட் தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ தேவர் கிவன் எக்ஸ்பெரிமெண்ட் ஃபார் அஸ். நம்ம வந்து F3 அண்ட் F4 ஜென்ரேஷனுக்கு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இஃப் யூ இன்ட்ரெஸ்டட் நீங்கள் ட்ரை பண்ணலாம். சரி, நெக்ஸ்ட் வந்து phenotypic ratio they were explained as a 3:1 ratio, and genotypic ratio they were explained as a 1:2:1. and the law of segregation. law of segregation the F1 and F2 ஜென்ரேஷனில் இருக்கிறது எல்லாமே though one of the this is not seen in the F1 stage, but F2 ஸ்டேஜில் வந்த டிராஃப்ட் பிளான் வந்து F1 ஜென்ரேஷனில் வரலை. ஸோ this though the parents contain 2 alleles during gamete formation, the factors of alleles of pair segregate gametes receives only one of the 2 factors. Of course a homozygous parent produces all the gametes சிமிலர். ஆக்சுவலாக இங்கே வந்து எந்த ஒரு பிளெண்டிங்கும் நடக்கலை, மிக்சிங் வந்து நடக்காதது தான் லா ஆஃப் செக்ரிகேஷன். லா ஆஃப் செக்ரிகேஷன்னா இப்போ வந்து ஒரு அந்த டிராஃப்ட் கேரக்டர் வந்து பேரண்ட்டில் இருக்குது, பட் F1 ஜென்ரேஷனுக்கு வரல, ஆனால் F2 ஜென்ரேஷனில் வந்திருக்கு. சேர்த்து வச்சு அந்த டிராஃப்ட் பிளான்ட்கான கேரக்டர் வந்து அந்த பிளான்குள்ளேயே இருந்திருக்கு. அது வந்து F2 ஜென்ரேஷனில் தான் எக்ஸிபிட் ஆகிருக்கு. தட் இஸ் லா ஆஃப் செக்ரிகேஷன். மெண்டல் உடைய எக்ஸ்பெரிமெண்ட் எக்ஸ்பிளைன் பண்ண 2 லாஸ், பிரின்சிபல்ஸ் ஆஃப் லா ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் வந்து ஒன்று law of dominance and law of segregation. This is the important question they were asked. Okay, and next concept is incomplete dominance.
incomplete dominance, co-dominance, இந்த மாதிரி ஒரு சில டாபிக்ஸ் இருக்குது. ஸோ வில் கம்ப்ளீட் let me complete up to co-dominance. எஸ், co-dominanceக்குள்ளே நம்ம பார்ட் 1 வீடியோவோட முடிச்சுக்கலாம். அண்ட் பார்ட் 2 வந்து நெக்ஸ்ட் வீடியோ வில் கண்டினியூ. ஃபர்ஸ்ட் வந்து incomplete dominance. ஸோ they were asked what is incomplete dominance. incomplete dominanceல என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. அதுக்கப்புறமா கீழே நம்ம நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தோன்னா co-dominanceனால் என்ன, co-dominanceல என்ன டாபிக் இருக்குது அப்படின்ட்டு இதுவும் they were asked for neat previous year questionல I thought. ஓகே, incomplete dominanceல வந்து என்ன ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்கன்னா they were given snapdragon. incomplete dominanceல they were given the plant snapdragon அப்படின்ற பிளான்ட்டை கொடுத்துருக்காங்க. let me snapdragon antirrhinium species or the example of incomplete dominance. ஸோ நம்மளுக்கு டவுட் வரலாம், அங்கே வந்து டால் பிளான்ட் அண்டு ஷார்ட் பிளான்ட்டை க்ராஸ் பண்ணிங்க, வயலட் ஃப்ளவர் அண்ட் ஒயிட் ஃப்ளவரை க்ராஸ் பண்ணிங்க. நம்மளுக்கு இருக்கிறது தானே வந்தது, வயலட் பிளான்ட்டுக்கு வயலட் ஃப்ளவருக்கு வயலட் வந்தது, ஒயிட்டுக்கு ஒயிட் வந்தது, டாலுக்கு டால் வந்தது, ட்ராஃப்க்கு ட்ராஃப் வந்தது. பட் இன்கம்ப்ளீட் டாமினன்ஸில் என்ன இது புதுசாக ஒரு கலர் வந்திருக்கு, ரெட்டை க்ராஸ் பண்ணோம், ஒயிட்டை க்ராஸ் பண்ணோம், we are getting pink. வாட், அந்த ஜீனோடைபிக் ரேஷியோ வந்து சேம் as for P, but the phenotypic ratio வந்து இங்கே சேஞ்ச் ஆகுது பார்த்தீங்கன்னா 1:2:1. பிங்க்கு ஏன் வந்திருக்கு அப்படின்னு கேட்குறான். ஆக்சுவலாக வந்து let me explain you. Erase these things. ஓகே, கேபிட்டல் ஆர் இருக்குது அண்ட் ஒரு ஸ்மால் ஆர் இருக்குது, கேபிட்டல் ஆர் அண்ட் ஸ்மால் ஆர். இது வந்து F2 ஜென்ரேஷனுக்கானது நம்ம பண்ணுறது. இப்போது ஃபஸ்ட்டு F1 ஜென்ரேஷன் ஒரு ரெட் பிளான்ட்டை வந்து கேபிட்டல் ஆர் அண்ட் ஒரு ஒயிட் பிளான்ட் வந்து ஸ்மால் ஆர்ஆர். இதுதானே நாங்கள் அங்கேயும் பார்த்தோம், கேபிட்டல் டிடி ஸ்மால் டிடி. ஸோ த பேசிக் திங் இஸ் அந்த மெண்டலோடைய கான்செப்ட் வச்சு தான் எல்லா கான்செப்டுமே டிரைவ் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர், கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர், இதுவும் சேம் கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர், கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர். இது எல்லாமே தான் நம்மளுக்கு தெரியும். பட் கலர்ஸ் நம்மளுக்கு தெரியுமா? நோ. கரெக்டாக? ஸோ ஃபஸ்ட்டு F1 ஜென்ரேஷனில் வந்து இந்த ரெண்டுத்தையும் க்ராஸ் ஆன பிளான்ட்ஸ் எல்லாமே பிங்க் கலராக வந்தது. இந்த இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் அப்படின்றது இந்த ஆக்சுவலாக இங்கே வந்து ரெட் கலர் இருக்குது, இந்த ரெட் கலர் இருக்குது, ரெண்டுத்தையும் மெர்ஜ் ஆனால் கண்டிப்பாக பிங்க் கலர் நம்மளுக்கு கிடைக்கும். பட் வந்து ஆக்சுவலாக அங்கே எப்படி செமி ட்ராஃப் வெரைட்டி வராமல் டால் ட்ராஃப் அப்படியே வந்ததோ அது வந்து டாமினன்ஸ் இருக்குது. பட் வந்து இங்கே இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் டியூ டு த ஆப்சன்ஸ் ஆஃப் சர்டன் என்சைம்ஸ். ஒரு சில என்சைம்ஸ் இல்லாததால் அண்ட் சம் என்விரான்மெண்டல் கண்டிஷன்ஸ் அண்ட் ஒரு சில சேஞ்சஸால் இங்கே வந்து பிங்க் பிளான்ட் வந்து அக்வயர் ஆகிருக்கு. ஸோ ஜீனோடைபிக் ரேஷியோவில் ஒரு கேரக்டர் ஆஃப் டபுள் ஆர் இருக்குது, 2 கேரக்டர் ஆஃப் கேபிட்டல் ஆர் அண்ட் ஸ்மால் ஆர், ஒரு கேரக்டர் ஆஃப் ஸ்மால் ஆர். இது நான் இன்னொரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணுமா? ஆஸ் ஐ எக்ஸ்பிளைன் இயர்லியர் இந்த டால் பிளான்ட் அண்ட் ட்ராஃப்ட் பிளான்ட்டில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ இதை வந்து F1 ஜென்ரேஷன் நம்ம இப்போ தான் பார்த்தோம். கரெக்டாக? அந்த F1 ஜென்ரேஷன் தான் F1 ஜென்ரேஷனில் எல்லாமே ஆர் தான் பார்த்தோம். இப்போ தானே பார்த்தோம் F1 ஜென்ரேஷன். ஸோ இப்போ நான் வந்து உங்களுக்கு F2 ஜென்ரேஷனை போட்டு காட்டுறேன். F2 ஜென்ரேஷன் we are self-pollinating these things. அந்த F1 ஜென்ரேஷனில் வந்த பிளான்ஸை வந்து நம்ம வந்து இப்போ செல்ஃப் பாலினேஷன் பண்ண போகிறோம். கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர். கேபிட்டல் ஆர் ரெண்டு கேபிட்டல் ஆர் இருந்தது அந்த கலர் இஸ் ரெட், 2 ஸ்மால் ஆர் இருந்தால் அந்த கலர் இஸ் ஒயிட், கேபிட்டல் ஆர் அண்ட் ஸ்மால் ஆர் இருந்தால் அந்த கலர் இஸ் பிங்க். ஓகேவா? சொல்லிட்டேன். கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஆர், கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர், கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர். இது மறுபடியும் ரெண்டுக்கு காஸ் பண்ணால் ஸ்மால் ஆர் இஸ் ஒயிட் இன் கலர். இது ரெண்டுமே பிங்க் இன் கலர், இது வந்து ரெட் இன் கலர். கலர் பார்த்தோன்னா 1:2:1. கலர் ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ், தட் இஸ் phenotypic ரேஷியோ. ஓகேவா? இது வந்து ஆர்ஆர், இது வந்து ஜீனோடைபிக் ரேஷியோ. we are expressing in terms ஜீனோடைபிக் ரேஷியோ 1:1. ஸோ தட் இஸ் 1:2:1. ஸோ இன்கம்ப்ளீட் டாமினன்ஸில் கேட்டாங்கன்னா the phenotypic ratio and the genotypic ratio, the flower they were given example is a snapdragon which belongs to the species is antirrhinium species. This is the incomplete dominance concept. Incomplete dominance they were given and the plant is snapdragon or dog
ஃப்ளார் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ பாருங்கள், they were given due to the less efficient of enzyme or non-functional enzyme or no enzyme at all. இந்த என்சைம் இல்லாததால தான் இந்த இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ்லாம் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஓகேவா? இப்போ கோடாமினன்ஸ் அப்படின்ற கான்செப்ட் லெட் மீ டெல் யூ. ஃபர்ஸ்ட் வந்து இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ்க்கு வந்து இந்த ஸ்னாப் ட்ராகன் எக்ஸாம்பிள் பார்த்தோம். ஒரு புது கலரை வந்து உருவாக்குறது. அதுவே வந்து கம்ப்ளீட் டாமினன்ஸ்னால் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. எஸ், நம்ம இப்போ இங்கே பார்க்க போகிறது இந்த கான்செப்ட் கால்ட் ஆஸ் கோடாமினன்ஸ்னால் they were given in case of codominance F1 generation which resembles both the parents. ஆக்சுவலாக நம்ம the F1 generation which resembles, இப்போது TT cross பண்ணுறோம் அப்படின்னா this is the F1 generation which resembles both the parents. So in the in the codominance வந்து they were given example the human blood group, ABO blood group. சரியா? ABO blood groupல வந்து we have the ABO blood group is controlled by the gene I and the gene தான் கண்ட்ரோல் பண்ணுது. ABO blood groupல IA வந்து dominant for A character, IB வந்து dominant for B character and I வந்து O character அப்படின்னு வச்சுக்கலாம், which does not produce any sugar moieties. ஏவும் பியும் sugar molecules produce பண்ணோம் and they act as a dominant for themselves and I வந்து does not produce any sugar molecule. ஸோ இப்போ வந்து இந்த டேபிள் காலம் பாருங்கள். இப்போ வந்து ஒரு இடத்துல வந்து IA and I இருக்குன்னா I is a dominant character, IA is a dominant character, கரெக்டாக? ஸோ they produce IA. ஓகே, அதே மாதிரி IB இருந்ததுன்னா along with I இருந்ததுன்னா IB is the dominant character. ஸோ அதுக்கப்புறமா I and I இருந்ததுன்னா I is the dominant character. அவ்வளோதான். This is a simple concept as they explained here. ஸோ இந்த டேபிள் காலம் நம்ம ஒரு தடவை பார்த்துக்கலாம். IA, the blood of the offspring is A. So this is the thing how the parents வச்சு blood group determine பண்ணுறது. ஸோ இப்போ வந்து ஃபாதர் வந்து இஸ் B blood குரூப்பாக இருக்காங்க. there may be a chances IB IA இருந்தாங்கன்னா there is ABயாக இருக்கலாம். ஓகே, வெறும் பிபியாக இருந்ததுன்னா இஸ் பியாக இருக்கலாம். ஸோ IAA ஏஆ தான் இருக்கும். ஏ அண்ட் பியாக இருந்ததுன்னா ஒன்று தனியாக ஏ இருக்கலாம், இல்லை தனியாக பி இருக்கலாம், இல்லைன்னா ஏபியாக இருக்கலாம். அண்ட் ஐஆ இருந்ததுன்னா the dominant character is A. ஏபியாக இருந்ததுன்னா ஏபி, பிபியாக இருந்தது definitely it should be B. So this is the concept codominance which was explained by blood group. ஓகேவா? அதுக்கப்புறமா இந்த கொஸ்டின் they were asked in the previous year I saw மல்டிபிள் alleles வந்து ஒரு சிங்கிள் இண்டிவிஜுவலில் வந்து கேரி பண்ண முடியுமா அப்படின்றது கொஷின் கேட்டிருக்காங்க. since an individual only produce 2 alleles can be present. 2 alleles means alleles ஒன்று டாமினண்ட்டாக இருக்கணும், இல்லைன்னா ஒன்று ரெசசிவாக இருக்கணும். மல்டிபிள் alleles can be formed over the populations-ல மட்டும்தான் மல்டிபிள் alleles இருக்கும். அண்ட் இன்னொரு எக்ஸாம்பிள் for codominance they were given is a starch synthesis in pea plants. கேபிட்டல் B வந்து ஹோமோசைகஸ் டாமினண்ட். ஓகேவா? அண்ட் ஸ்மால் பி, ரெண்டு ஸ்மால் பி வந்து இதுவும் ஹோமோசைகஸ், பிகாஸ் சேம் இல்லையா, ஹோமோசைகஸ் ரெசசிவ். ஓகேவா? பட் ஃபார்ம் ஆகிற பிளான்ட் வந்து ஃபார்ம் ஆகிற அந்த ஸ்டார்ச் அந்த சீடு பீ சீடு வந்து லார்ஜாக ரவுண்டாகவும் இல்லாமல் வ்ரிங்கிள்டாகவும் இல்லாமல் இன்டர்மீடியேட் சைஸில் ஃபார்ம் ஆகிருக்கு, which consists of both the characters. This is கோடாமினன்ஸ் கான்செப்டில் இந்த ரெண்டு விஷயம் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் டாப்பிக்கில் இந்த இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் 2 genes வந்து நம்ம நெக்ஸ்ட் பார்ட் 2 வீடியோவில் கண்டினியூ பண்ணிக்கலாம். தேங்க்யூ. ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட் த சாப்டர். இஃப் எனி டவுட்ஸ் கேளுங்க. தேங்க்யூ.